5 இந்த minutes மாதிரி crop, மண்வெட்டிக்கு 5 இதுவரைக்கும் years யாரும் crop. செய்யாத இயற்கையான என்னடா முறையில இது? மண்வெட்டியோட கைப்பிடி எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஸ்ட்ராங்கான மரம் செடி வடிவுல இந்த மாதிரி நின்னுச்சுன்னா அதை அந்த மண்வெட்டியோட ஓட்டையில விட்டுருங்க. அடுத்தது அந்த செடிக்கு முறையா தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்துருங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த செடி சின்ன மரம் வடிவுல வளர்ந்துருச்சு. அடுத்ததா கீழ இருந்து ஒரு 5 அடி உயரத்துக்கு இந்த மரத்தை கட் பண்ணி சைடுல ஏதாவது கிளை இருந்தாலும் கட் பண்ணிருங்க. ஏதாவது கிளை வளர்ந்துருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா எடுத்து விட்டுறணும். இந்த மரம் ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. இப்ப பாருங்க மண்வெட்டி கொஞ்சமா டைட்டா பிடிச்சிருக்கு. அதனால கீழ உள்ள செங்கல் எல்லாம் எடுத்து விட்டுறலாம். இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் மண்வெட்டியோட வெளியளவை விட அந்த மரம் தடியாகி வெளியே வந்துருச்சு. யாரா இவனுங்கெல்லாம் இப்ப நமக்கு ஒரு மண்வெட்டி மண்வெட்டிக்கு சூப்பரா கைப்பிடி ready ரெடி ஆயிட்டு, பண்ணதுக்கு அதே 5 மாதிரி வருஷம் நான் எவ்வளவு வெயிட் தான் பண்ணோமா? மண்வெட்டி வச்சு வெட்டினாலும் ஒரு இது மரம் ஒரு வளரும் வரவே போதே செய்யாது. அந்த மரத்துல எடுத்து போய் அந்த மண்வெட்டியை விட்டா கரெக்டான புடி வருமா? 5 நிமிஷம் வீடியோ, 5 வருஷம் வெயிட் பண்ணி நீங்க ஒரு பர்ஃபெக்டான கைப்பிடி வேணும்னா இந்த அம்மனியை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பர்ஃபெக்டான கைப்பிடி எல்லாம் ரெடி பண்ணிக்கங்க. வாழ்க்கையில முன்னேறலாம். அவ்வளவுதான்.